சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் அதிக நீர்வரத்து காரணமாக 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் கிருஷ்ணா நதி நீரின் வருகையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்தது. ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 100 கன அடி உபரி நீர் திறக்கப்படும் என காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் அறிவித்தார். அதன் அடிப்படையில் ஏரியில் உள்ள 5 கண்மதையின் 3வது ஷட்டர் வழியாக 100 கன அடி உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. உபரி நீரானது ஷட்டர் வழியாக வெளியேறியது. நான் குன்றத்தூர்லேருந்து வரேங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதை இப்போ பார்க்குறோம். குழந்தைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை லைவாக. குன்றத்தூர்லேயே இருக்கிறோம், ஓப்பன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது ஏற்கனவே 2015 வெள்ளம் வந்தது, அது பெரும் பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதுவும் அதுமாதிரி வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காவலாம் நல்லா போயிட்டுருக்கு, இப்போ நல்லா கிளியராக இருக்குது, ரொம்ப சுத்தமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இந்த வாட்டி எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறோம். திறக்கப்படும் உபரி நீரை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மழைநீர் தேக்கம் குறித்து புகார் வரும் இடங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2வது நாளாக நேற்று அடையார், வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் ஏரிகள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய முகாம்கள், உணவு சமைக்கக்கூடிய இடங்கள் என பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். நானும் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், மாநகராட்சியுடைய ஆணையர், முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், ஆய்வுகள் மேற்கொண்டோம். பல வேலைகள் நடந்திருக்கு. 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டர் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு, அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கு. சவுந்தரராஜன் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். ஸ்ரீனிவாச நகரில் உள்ள பாலாஜி நகர் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். பாலாஜி ஸ்ட்ரீட் இதில் மழை கொஞ்சம் பெஞ்சாலும் இங்கே தண்ணி தேங்குறது. இந்த சாலை ரொம்ப தாழ்வான பள்ளத்தில் இருக்கிறதுனால தண்ணி எப்பவுமே தண்ணி தேங்கிட்டே இருக்குது. அதனால் அது கொஞ்சம் விரைவாக சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இதில் நிறைய பூச்சி, பாம்புங்க எல்லாம் வருவது. அதனால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மழைநீர் தேங்கி நிற்பதால் நடக்க சிரமமாக உள்ளது என்றும், பள்ளிகள் இருக்கும் பகுதி என்பதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில் கடும் சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் என்றும் அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர். நான் இங்கே ஸ்ரீனிவாஸ் நகரில் இந்த ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெயின் பெஞ்சாலுமே இந்த தெருவில் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இப்போ ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் வர தண்ணி எவ்வளோ வரும், எப்படி வரும்னு தெரியாது. அதேபோல வடிகால் பணிகள் இங்கு தற்போதுதான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மழைநீர் குடிநீரோடு கலந்து வரும் சூழல் உள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகம் செய்யும் ஆற்றின் நடுவில் உள்ள உறை கிணறுகளில் சேதமான குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தேனி மாவட்டத்தில் வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 15 ஊராட்சிகளுக்கு வைகை ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான உறைக்கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கால் உறைக்கிணறுகளில் பொருத்தப்பட்டிருந்த மின்வயர்கள் மற்றும் குழாய்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, தங்கம்மாள்புரம், வருசநாடு, சிங்கராஜபுரம், தும்மக்குண்டு, மூலக்கடை ஆகிய ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. தீபாவளி விடுமுறை முடிந்ததால் சென்னை நோக்கி அதிக அளவில் பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கினர். இதனால் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் சென்னை நோக்கி இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அதிக அளவில் சாறையாக படையெடுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம், வண்டலூர் ஆகிய பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
தீபாவளி விடுமுறை முடிந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். தீபாவளியை கொண்டாடுவதற்காக சென்னை, விழுப்புரம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உட்பட தென் மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு வந்தனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை முடிவடைந்ததை தொடர்ந்து சென்னை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். கூட்டத்தை சமாளிப்பதற்காக தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பு ரயில்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பயணிகள் அதிக அளவில் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக ரயில்வே நிர்வாகம் 5வது நடைமேடையில் சிறப்பு ரயில்களையும் 3வது நடைமேடையில் வழக்கமாக செல்லும் ரயில்களையும் இயக்கியது. செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கொட்டும் மழையிலும் உற்சாகமாக நடைபெற்றது. அமாவாசையையொட்டி அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் சிறார் நீதிச் சட்டத்தின் கீழ் குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையில் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. அவரது சகோதரருக்கு 3 குழந்தைகள். அவரது சகோதரர் சமீபத்தில் இறந்த நிலையில் அவரது 8 வயது மகனை தத்தெடுக்க முடிவு செய்தார். மகனை தத்துக் கொடுக்க சகோதரரின் மனைவியும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து தத்தெடுப்பு பத்திரம் பதிவுக்காக மேலூர் கிழக்கு சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தை இஸ்லாம் மதம் தத்தெடுப்பதை அனுமதிக்கவில்லை என கூறி சார் பதிவாளர் நிராகரித்தார். அதை ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் குழந்தை தத்தெடுப்பை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் சிறார் நீதிச் சட்டத்தின் கீழ் குழந்தையை தத்தெடுக்க வழிவகை உள்ளது என்று உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் ஸ்ரீ மயூரநாதர் அபயாம்பிகையின் வருடாந்திர திருவிழாவில் மிக முக்கியமான திருவிழாவாக போற்றப்படும் காவிரி துலா உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் மிகவும் புகழ்பெற்றதாகும். மயிலாடுதுறையில் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இருந்து சுவாமி அம்பாள் புறப்பட்டு காவிரியில் தீர்த்தவாரி வழங்குவது வழக்கம். ஐப்பசி அமாவாசையை முன்னிட்டு மயூரநாதர் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் மயூரநாதர் சுவாமியும், வதான்யேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கங்கை அம்மன் சமேத மேதா தட்சிணமூர்த்தி சுவாமி மற்றும் விஸ்வநாதர் ஆலயம், ஐயாரப்பர் ஆலயம் இவற்றிலிருந்து சுவாமியும் எழுந்தருளினர். அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி கொட்டும் மழையில் நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம் 27வது சன்னிதானமும் ஏராளமான பக்தர்களும் பங்கேற்று புனித நீராடி வழிபாடு நடத்தினர். விஐபிக்களின் தரிசனத்தின் போது பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்படுவதால் அந்த நேரத்தில் பக்தர்களின் வரிசை நிறுத்தப்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பினார். திருச்செந்தூரைச் சேர்ந்த சிவசுப்பிரமணிய பட்டர் உள்ளிட்ட 11 பட்டர்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கு திருச்செந்தூர் கோயில் பட்டர்களுக்கும் திருசுதந்திரர்களுக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பானது என்றும் இந்த பிரச்சனையால் பக்தர்களின் நலனை பாதிக்கும் வகையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கோயிலில் VIP, VVIP தரிசனங்கள் அனுமதிப்பதால் பொது பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டுமா? கோயில் நிர்வாகம் VIP, VVIP தரிசனத்திற்கு தனி நேரம் ஒதுக்க விரும்புகிறதா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கையாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டைக்கு நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை
எச்சரிக்கையும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 2179 கனஅடியாக உயர்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர் கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 1800 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 2170 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மொத்தம் உள்ள 24 அடியில் தற்போது 21 அடியை நீர்மட்டம் நெருங்கி உள்ளது. பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து வினாடிக்கு 100 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் நேற்றிரவு முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் நகரின் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதேபோல் கோடம்பாக்கத்திலும் மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. காலை நேரத்தில் யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மாநகராட்சி பணியாளர்கள், நெடுஞ்சாலை ஊழியர்கள் இயந்திரம் மூலம் மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தினர். இதனிடையே சென்னைக்கு தொடர் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான இடங்களை கண்டறிந்து மீட்புக் குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி 900 பேர் கொண்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் பல்வேறு குழுக்களாக 17 இடங்களில் உபகரணங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரின் மையப்பகுதியில் பாய்ந்தோடும் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆவடியில் உள்ள தடுப்பணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் மழை நீரும் கலந்து கூவம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள நேப்பியர் பாலம் கூவம் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் சென்று கடலில் கலக்கிறது. மழை தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் கூவம் ஆற்றில் நீர்வரத்து மேலும் உயருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மழைநீர் தேக்கம் குறித்து புகார் வரும் இடங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2வது நாளாக நேற்று அடையார், வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களில் ஏரிகள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய முகாம்கள், உணவு சமைக்கக்கூடிய இடங்கள் என பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். நானும் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், மாநகராட்சியுடைய ஆணையர், முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், ஆய்வுகள் மேற்கொண்டோம். பல வேலைகள் நடந்திருக்கு. 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டர் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிது, அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கு. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 2400 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 2080 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையே 1440 ரூபாய் குறைந்து 96000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் சரிந்துள்ளது. இதையடுத்து சந்தைகளில் கிராமுக்கு 11700 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 93600 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. நேற்றும் இன்று மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3840 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 180 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் சிறப்பு வாய்ந்த கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. காலை 5:30 மணிக்கு கோவில் பிரகாரத்தில் உள்ள யாகசாலையில் ஜெயந்திநாதர் காட்சியளித்தார். கடலில் புனித நீராடி பச்சை உடை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடியவாறு கோயில் பிரகாரத்தை வலம் வந்தனர். நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.